ஏசு கிறிஸ்து ஏன் இதை ஸ்டாப் பண்ணல? யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க போறான்னு ஏசப்பாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனா யூதாஸ் காரியத்தை ஏசப்பா வலுக்கட்டாயமா தடுக்கல. ஆதாம் ஏவல் கனியை சாப்பிட போறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சும் அவங்களையும் வலுக்கட்டாயமா தடுக்கல. சரி, ஏன் நம்மள எடுத்துப்போமே, நம்ம எவ்வளவு ஆண்டவருக்குள்ள பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், பாவத்திலே விழக்கூடாதுன்னு நினைக்கிறோம், திடீர்னு விழுந்து போயிரும். நம்மளையும் ஏன் வலுக்கட்டாயமா ஆண்டவர் தடுக்கிறது இல்ல? இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது ஃப்ரீ வில், சுய விருப்பம் அப்படின்ற ஒன்ன வச்சுதான் படைக்கிறாரு. சோ சாய்ஸ் நம்ம கையில இருக்கு. அதை தவறா பயன்படுத்தும் போதுதான் விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். ஆதாம் ஏவல் தவறா பயன்படுத்தினாங்க, யூதாஸ் தவறா பயன்படுத்தினாங்க. ஏன் நம்மளுடைய சாய்ஸஸ் சில நேரம் தவறா இருக்குது, நம்மளும் தவறா பயன்படுத்துறோம். ஆண்டவர் ஏன் தடுக்கல அப்படின்றத விட ஆண்டவர் எச்சரித்த பிறகும் நம்ம செய்யறோமா அப்படின்றதுதான் முக்கியம். ஆதாம் ஏவல கனியை சாப்பிடக்கூடாதுன்னு எச்சரித்தார், ஆனா சாப்பிட்டாங்க. யூதாஸ் காரியத்தை பார்க்கும் போது டேபிள்ல இருக்கிறாரு, அப்போ சொல்றாரு இங்க இருக்கிற ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான். அப்ப கூட யூதாஸ் காரியத்தை மனம் திரும்பி இருக்கலாம். ஆனா அந்த இடத்துலயும் அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தனால அவன் தீமையானது செஞ்சான். சரி, இப்போ ஒரு கேள்வி, இந்த ஃப்ரீவில் படைக்காம இருந்திருக்கலாமே, இந்த சுய விருப்பம் இல்லாம இருந்திருந்தா பாவம் வந்திருக்காது. ஆதாம் ஏவல் பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, யூதாஸ் பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஏன் நான் கூட பாவம் செஞ்சிருக்க மாட்டேனே. உண்மைதான், ஆண்டவர் இந்த ஃப்ரீ வில்ல நம்மளுக்கு தராம இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம பாவம் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா அப்போ நம்ம மனுஷங்களா இருந்திருக்க மாட்டோம், நம்ம ரோபோவாதான் இருந்திருப்போம். அவரை பின்பற்றுவது நம்மளுடைய தேர்வு, அவரை விட்டு விலகுவதும் நம்மளுடைய சாய்ஸ் தான். சோ டோன்ட் மிஸ்யூஸ் த சுய விருப்பம். சோ இட் இஸ் அப் டு யோர் சாய்ஸ். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம தான் கதவை திறக்கணும்னு சொல்றாரே தவிர நானே கதவை திறப்பான்னு ஆண்டவர் சொல்லல. உங்க கதவை நீங்க தான் அவருக்கு திறந்து கொடுக்கணும், உங்க இருதய கதவை. உபாகமம் 30:19 ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன், ஆகையால் ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு தேவனே சொல்லுகிறார். வாட் யூ கோயிங் டு சூஸ்? ஜீவனா, மரணமா, ஆசீர்வாதமா, சாபமா? இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. சாய்ஸ் நம்மளுடையது. அதை சரியா நம்ம தேர்ந்தெடுக்கும் போது சரியா நடத்தப்படுவோம்.